இப்படி தான் நீங்கள் நியூஸில் பார்த்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் ஒரு செகண்ட் கம்மியான நேரத்தில் சுக்குநூறாக இறங்கிச்சு. இந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பலில் யாரெல்லாம் போனாங்க, என்ன நடந்துச்சுங்கிற எல்லாத்தையும் நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் ஒரு சப்மரைன் கப்பல் எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் இந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் எப்படி சுக்குநூறாக இறங்கிச்சுங்கிறதும் செஞ்சே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நீர்மூழ்கி கப்பல் 2 வகையான டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கடல் கடியில் போகும். அதை இந்த பாட்டில் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போது மிதக்கிற இந்த பாட்டில் தண்ணி கடியில் முங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இதுக்குள்ளே மெதுவாக தண்ணியை ஃபில் பண்ணால் அதோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அப்படியே தண்ணிக்குள்ளே முழுகும். இப்போ அதுவே இந்த பாட்டிலுக்குள்ளே தண்ணியே ஃபில் பண்ணாமல் இந்த பாட்டில் அடியில் போகணுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த பாட்டிலை மூடிட்டு இதை அப்படியே லைட்டாக கையை வச்சு அழுத்தினா உள்ளே போயிடும். இதே தான் ஒரு நீர்மூழ்கி கப்பல்லையும் நடக்குது. ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே சின்னதாக தண்ணி டேங்க் இருக்கும். அந்த தண்ணி டேங்க்குள்ளே தண்ணி ஃபில் பண்ண அந்த கப்பலோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அப்படியே கடல் கடியில் போகும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வெளியே ஏற்ற அந்த கப்பலோட வெயிட் குறைஞ்சி திரும்ப மேலே வரும். இதை கொஞ்சம் பெரிய கப்பலெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுவே சின்னதாக இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலெல்லாம் அதில் இருக்கக்கூடிய மோட்டரோட உதவி மூலமாக கீழே இருக்கக்கூடிய தண்ணியை மேலே அனுப்பி அந்த கப்பல் கீழே போகும். இதே ப்ராசஸை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறது மூலமாக கீழேருந்து மேலே வரும். இந்த மாதிரி கப்பலை ரிசர்ச் பர்பஸ்க்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன் டைட்டானிக் படத்தில் வரக்கூடிய உடஞ்ச டைட்டானிக் கப்பலோட ஒரிஜினல் சீன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு நீர்மூழ்கி கப்பலில் போய் தான் படம் எடுத்தாங்க. இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இப்போ ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆன டைட்டன் சப்மரைன்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கப்பல் ஆழம் போக போக சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியோட அளவு கூடும். அதனால் அந்த கப்பல் மேலே உள்ள அழுத்தம் கூடும். இந்த அழுத்தத்தை தாங்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் இந்த கப்பலில் டைட்டானியம்ங்கிற ஒரு உலோகத்தையும் கார்பன் ஃபைபரையும் வச்சு செஞ்சுருப்பாங்க. ரெண்டாவது, வெளியே எந்த அளவுக்கு அழுத்தம் உருவாகுதோ அதை விட கொஞ்சம் கூடுதலான அழுத்தம் இந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இந்த அழுத்தமும் அந்த கப்பலை நொறுங்க விடாமல் பார்த்துக்கும். அதுவே அழுத்தம் கம்மியாச்சுன்னா என்ன நடக்குங்கிறத இந்த கேனை வச்சே பார்க்கலாம். இப்போது இந்த கேனுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தமும் வெளியே இருக்கக்கூடிய அழுத்தமும் சமமாக தான் இருக்குது. இப்போது கேனுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தத்தை நான் கம்மி பண்ணணும்னா இந்த கேனுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை வெளியே எடுக்கணும். அதுக்கு நம்ம ஃபோனை துடைக்க பயன்படுத்துகிற ஐபிஏ சொல்யூஷன், அதாவது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் சொல்யூஷனை லைட்டாக இதுக்குள்ளே ஊற்றிட்டு கேனை இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு பட்டி மீதி இருக்கக்கூடிய ஆல்கஹாலை கீழே ஊற்றிட்டு இந்த கேனுக்குள்ளே தீக்குச்சியை கொளுத்தி போட்டால் இந்த டப்பாக்குள்ளே தீக்குச்சி கொளுத்தி போட்ட உடனே உள்ளே இருக்கக்கூடிய காற்று எரிஞ்சு இந்த டப்பாக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் கொஞ்சம் கம்மியாகும். இதை அப்படியே தண்ணிக்குள்ளே கவுத்தினோடனே உள்ளே இருக்கக்கூடிய சூடான காற்று குளிரடைஞ்சு டப்பாக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் இன்னும் கம்மியாகும். இதை சரி பண்ண காற்றால் உள்ளே போக முடியாதுங்கிறனால கீழே உள்ள தண்ணி நம்மளால் இதை சரி பண்ணலான்னு இந்த டப்பாவை ஃபில் பண்ண பார்க்கும். ஆனால் தண்ணியோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். இந்த கேப்பில் வெளியே இருக்கக்கூடிய காற்று இந்த டப்பாவை அழுத்தி இந்த டப்பாவை நெளிஞ்சிருச்சு. இதனால தான் இந்த டப்பா நெளிஞ்சிச்சு. அந்த கேனுக்கு நெளிரத்தன்மை இருந்தனால தான் அந்த கேன் நெளிஞ்சிச்சு. அதுவே நெளிரத்தன்மை இல்லாத கண்ணாடி மாதிரியான ஒரு பொருட்களை வச்சு பண்ணியிருந்தா இந்த மாதிரி வெடிச்சிருக்கும். இப்படி ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் குறையிறனால அந்த பொருள் வெடிக்கிறத இம்ப்ளோஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இம்ப்ளோஷன் டைட்டன் சப்மரைனில் நடந்ததுனால தான் அந்த கப்பல் ஒரு செகண்டுக்கும் கம்மியான நேரத்தில் சுக்குநூறாக நொறுங்கிச்சு. இந்த இம்ப்ளோஷன் நடந்ததுக்கான காரணம் வெளியே இருக்கக்கூடிய அழுத்தத்தோட அந்த கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் கம்மியானதுனால தான். அந்த அழுத்தம் ஏன் கம்மியாச்சுன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 காரணம் சொல்லலாம். மொதல் காரணம் என்னென்னா, கப்பலோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது விரிசல் ஏற்பட்டோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டோ உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் கம்மியாக இருக்கலாம். இல்லாட்டி அந்த கப்பலோட மிஷின்லையோ அதில் இருக்கக்கூடிய சிஸ்டத்துலையோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கூட கம்மியாக இருக்கலாம். இல்லை மூணாவது, அந்த கப்பலால் 4 கிலோமீட்டர் வரைக்கும் தான் சேஃபாக போயிட்டு வர முடியும். அதை விட ஆழத்துக்கு போகுதுங்கிற பட்சத்தில் கப்பலை சுற்றி இருக்கக்கூடிய அழுத்தம் உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட கூடி அந்த கப்பல் சுக்குநூறாக நொறுங்கியிருக்கலாம். இப்படி என்ன காரணத்தை வேணுனாலும் அந்த கப்பல் நொறுங்கியிருக்கலாம். அந்த கப்பலை சரியாக ஆய்வு செஞ்சு அஃபிஷியலான ரிப்போர்ட் வர வரைக்கும் இந்த கப்பல் இதனால தான் நொறுங்கிச்சுங்கிறத நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல் படி இந்த கப்பல் இம்ப்ளோஷனால தான் வெடிச்சிச்சு. இந்த இம்ப்ளோஷன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் அது ஏன் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட அஃபிஷியலான ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும். சரி, இவ்வளோ பெரிய கப்பல் கடலுக்கு அடியில் சவுண்டே கேட்காமலையா வெடிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஆழத்தில் நடந்ததுனால சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியே அந்த சவுண்டெல்லாம் உறிஞ்சிருக்கும். வெறுமனையாக அதிர்வு மட்டும்தான் மேலே கடத்தப்படும். இந்த அதிர்வை கவனிக்கிறதுக்கு போதுமான டெக்னாலஜி நம்மகிட்ட இருந்தாலும் அந்த டெக்னாலஜியை வச்சு இது கப்பல் வெடிச்சதுனால நடந்த அதிர்வு, இது நார்மலாக கடலில் இருக்கக்கூடிய அதிர்வுன்னு பிரித்து பார்க்க முடியலங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி நியூஸில் ட்ரெண்ட் ஆகிற விஷயத்தை பற்றி மட்டும் இல்லை, நியூஸில் பெருசாக வராத விஷயத்தை பற்றி கூட பேசியிருக்கோம். லாஸ்ட்டாக கூட கவர்மெண்ட் கமுக்கமாக கொண்டு வந்த BS 6.2 பைக்கை பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த என்காலில் இருக்குது. இந்த வீடியோவில் கவர்மெண்ட் பாட்டுக்கு BS 4, BS 6, BS 6.2ன்னு புதுசாக கொண்டு வராங்களே, அதனால் நமக்கு என்ன நன்மை இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணியே காமிச்சிருக்கோம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி BS 6.2 பைக்கில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அந்த பைக் எவ்வளோ ரேட் ஏறிக்குங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கோங்க.